ஹலோ பை சைமன். ரஷ்யாவோட தலைநகரான மாஸ்கோவில் உள்ள புறநகர் பகுதியான கிராஸ்னோகாஸ்டில் உள்ள க்ரூக்கஸ் சிட்டி ஹாலில் பிக்னிக் இசைக்குழுவினர் மூலம் மார்ச் 22, 2024 ஈவினிங் 8 மணிக்குள்ள ஒரு இசை கச்சேரி நடத்துறதுக்கு அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த இசை கச்சேரியை பார்க்கறதுக்கு 5000க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த இசை கச்சேரி அரங்கத்தில் இருந்திருக்காங்க. இந்த இசை கச்சேரி, இந்த மியூசிக் கான்செர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 4 டெரரிஸ்ட் கன்னோட அந்த இசை அரங்கத்துக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 4 டெரரிஸ்ட் அங்க உள்ள மக்களை கண்மூடித்தனமாக சுடுறாங்க. அதுல 143 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. 140க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்திருக்காங்க. இந்த நியூஸ் ரஷ்யாவோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு தெரிய வருது. உடனே ரஷ்யாவோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தாக்குதல் நடந்து இந்த க்ரூக்கஸ் சிட்டி ஹால்ஸுக்கு விரைந்து வராங்க. அதுக்குள்ள இந்த 4 டெரரிஸ்ட் எஸ்கேப் ஆயிடுறாங்க, தப்பிச்சிடுறாங்க. இந்த தாக்குதல்ல படுகாயம் அடைந்தவர்களை ரஷ்யாவோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மற்றும் மெடிக்கல் டீம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. 140க்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயம் அடைந்திருக்காங்க. இந்த தாக்குதல் குறித்து பல நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கு. நமது இந்தியா கண்டனம் தெரிவித்திருக்கு. இந்த தாக்குதலில் ஈடுபட்ட 4 டெரரிஸ்ட் மற்றும் 7 பேரை ரஷ்யா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மொத்தமாக 11 பேரை ரஷ்யா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு ISIS தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றிருக்கு. அதாவது ரஷ்யாவில் நடந்த இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு ISIS தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றிருக்கு. ரஷ்யாவில் ஏற்பட்டுள்ள இந்த துயரமான நேரத்தில் இந்தியா ரஷ்யாவோட துணை நிற்கும் அப்படின்ட்டு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்காரு. அதுக்கப்புறம் தாக்குதலில் உயிர் இழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்திருக்காரு.